இன்று 28/8/2024 காலை முரளி பாப்தாதா மதுவன். இனிமையான குழந்தைகளை, பகவானின் குழந்தைகளை ரொம்ப அன்பாக அழைப்பார். இனிமையான குழந்தைகளை, நீங்கள் தந்தையை நினைப்பதற்கு ஏற்ப ஆத்மாவில் ஒளி பெருகும். நீங்கள் தந்தை என்றால் இறைவன். இறைவனை நினைப்பதற்கு ஏற்ப எந்த அளவு நினைக்கின்றீர்களோ அந்த அளவு ஆத்மாவில் ஒளி பெருகும். அந்த நெத்தி பாகம் முகமே ஒளி மிக மலர்ச்சியாக இருக்கும் என்பதை சொல்கின்றார். ஞானி ஆத்மா பிரகாசமாக மாறுகிறது. ஞானிகளாகி உங்களுடைய ஆத்மா பிரகாசமாக மாறுகிறது. கேள்வி: மாயா எந்த குழந்தைகளை சிறிது கூட துன்புறுத்த முடியாது. மாயா என்றால் ராவணன் என்றால் காமம், குரோதம், பற்று, அகங்காரம், பேராசை. இந்த 5 குணங்களை உடையவர்கள் மாயா எந்த குழந்தைகளை சிறிது கூட துன்புறுத்த முடியாது. பதிலை இறைவனே சொல்கின்றார். யார் வலிமையான யோகியாக இருக்கிறார்களோ, யார் வலிமையான யோகிகளாக இருக்கிறார்களோ, யார் யோக சக்தியினால் அனைத்து கர்மேந்திரியங்களையும் குளிர்ச்சியாக்கி இருக்கிறார்களோ, யார் யோகத்தில் இருப்பதற்கான கடினமான முயற்சி செய்கிறார்களோ அவர்களை மாயா சிறிது கூட துன்புறுத்தாது. நீங்கள் உறுதியான யோகியாக மாறும்போது தகுதி அடைகிறீர்கள். தகுதி அடைய வேண்டும் என்றால் முதலில் தூய்மை வேண்டும். என்ன சொல்ற பாருங்க, மாயா என்றால் காமம். இன்றைய உலகில் பெரும் பிரச்சனை, பெரும் போராட்டம். காரணம் இந்த மாயா 5 குணங்கள். இந்த மாயாவின் 5 குணங்கள், அதாவது காமம், குரோதம், பற்று, அகங்காரம், பேராசை. இந்த 5 குணங்களால் இந்த மாயை மக்களை வாட்டி வதைக்கின்றது. இந்த 5 குணங்களிலிருந்து விடுபட வேண்டும். விடுபடுவதற்கு இறைவனுடைய நினைவு இருந்தால்தான் விடுபட முடியும். அல்லாமல் விடுபட முடியவே முடியாது. ஆகவே இந்த குணங்களிலிருந்து விடுபட வேண்டும். இந்த மாயாவை உங்களை அதிலிருந்து விடுபட்டால்தான் உங்களை துன்புறுத்தாது. மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன். யார் வலிமையான யோகி இறைவனுடைய நினைவில் இருக்கிறார்களோ, யார் யோக சக்தியினால், நினைவு சக்தியினால் அனைத்து கர்மேந்திரியங்கள் என்றால் உடல் உறுப்புகளையும் குளிர்ச்சியாக்கி, அந்த உடல் உறுப்புகளை குளிர்ச்சியாக்கி இருக்கிறார்களோ, யார் யோகத்தில் இருப்பதற்கான கடினமான முயற்சி செய்கிறார்களோ, அதாவது யார் இறைவனுடைய நினைவில் இருப்பதற்கான கடினமான முயற்சி செய்கிறார்களோ அவர்களை மாயா சிறிது கூட துன்புறுத்த முடியாது. நீங்கள் உறுதியான யோகியாக மாறும்போது தகுதி அடைகிறீர்கள். தகுதி அடைய வேண்டுமென்றால் முதலில் தூய்மை வேண்டும். ஆத்மாவை தூய்மைப்படுத்த வேண்டும். ஆத்மாவிற்கு உணவு கொடுத்து அந்த ஆத்மாவை தூய்மைப்படுத்தினீர்கள் என்றால் மாயை சிறிதளவு கூட உங்களை துன்புறுத்த முடியாது என்று இறைவன் கூறுகின்றார். இன்றைய கேள்விப்பதில் முடிந்தது. தாரணைக்கான முக்கிய சாரம். இப்போது உயர்ந்த ஆத்மா, பாயிண்ட் 1, உயர்ந்த ஆத்மா ஆவதற்காக நினைவின் பலத்தினால் ஆத்மாவை தூய்மையாக்க வேண்டும். இப்போது உயர்ந்த ஆத்மா ஆவதற்காக நினைவின் பலத்தினால், அதாவது இறைவனுடைய நினைவின் பலத்தினால் ஆத்மாவை தூய்மையாக்க வேண்டும். கர்மேந்திரியங்கள் மூலமாக எந்த விகர்மம் செய்யக்கூடாது. கர்மேந்திரியங்கள் என்றால் உடல் உறுப்புகள் மூலமாக எந்த விகர்மமும் செய்யக்கூடாது. பாயிண்ட் 2, ஞானி ஆகி ஆத்மாக்களை எழுப்பக்கூடிய சேவை செய்ய வேண்டும். ஞானி ஆகி ஆத்மாக்களை எழுப்பக்கூடிய சேவை செய்ய வேண்டும். ஆத்மா என்ற ஜோதியில் ஞான யோகம் என்ற நெய்யை நிரப்ப வேண்டும். ஆத்மா என்ற ஜோதியில் ஆத்மா இருபுருவங்களுக்கு மத்தியில் இருக்கின்றது. அந்த ஜோதியை ஞான யோகம் என்ற நெய்யை நிரப்ப வேண்டும். ஸ்ரீமத் படி புத்தியை தூய்மையாக்க வேண்டும். ஸ்ரீமத் படி, உயர்ந்த வழிப்படி புத்தியை தூய்மையாக்க வேண்டும். வரதானம்: புள்ளி சுரூபத்தில் நிலைத்திருந்து மனம் புத்தியை எதிர்மறையின் பிரபாவத்தில் இருந்து பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுக. புள்ளி சுரூபத்தில்
நிலைத்திருந்து மனம் புத்தியை எதிர்மறையின் பிரபாவத்திலிருந்து பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய விசேஷ ஆத்மாவாக இவ்விளக்கம் எப்படி ஏதாவது சீசன் சமயத்தில் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக அதற்கேற்றவாறு கவனம் வைக்கப்படுகிறது. மழைக்காலத்தில் குடை, மலைக்கோட்டு முதலியவை மீது கவனம் வைத்திருப்பார்கள். குளிர்காலம் வந்தால் சூடான ஆடை வைத்துக் கொள்வார்கள். அதுபோல் நிகழ்காலத்தில் மனம் புத்தியில் எதிர்மறை உணர்வு மற்றும் பாவனையை உருவாக்குவதற்கான விசேஷ காரியத்தை மாயா செய்து கொண்டிருக்கின்றது. எனவே விசேஷ பாதுகாப்பிற்கான சாதனத்தை தனதாக்கிக் கொள்ளுங்கள். இதற்காக சாதனம் ஒரு புள்ளி சுரூபத்தில் நிலைத்திருப்பதாகும். ஆச்சரியம் மற்றும் கேள்விக்குறிக்கு பதிலாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஆச்சரியக்குறி கேள்விக்குறி பதிலாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதாவது விசேஷ ஆத்மா ஆக வேண்டும். ஸ்லோகன்: யார் ஒவ்வொரு சங்கல்பம், பேச்சு மற்றும் கர்மத்திலும் அவ்வாறே செய்கிறேன் என சொல்கிறார்களோ அவர்கள்தான் கட்டளைப்படி நடப்பவர் ஆவார்கள். அருமையாக சொல்லியிருக்கிறார். இந்த வாணியில் யூடியூப்பில் சென்று முழு வாணியும் படியுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.